வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்க தேனிலே. அழகுக்கு எது வேணா கட்டலாம். ஏ ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் ஆட பாதகத்தி பய மகளை இங்க வர கிழிஞ்சிருக்குப்பா. கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா எந்த சொரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கொழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, இப்ப கிடைச்சதெல்லாம் கம்பங்கூடு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அண்ணா ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, இப்ப கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. அண்ட குண்டா ஜாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா வச்சு முக்குத்திய பெங்கல வச்சுத்தான். அடகு வச்சுதான் அம்மா விட்ட முகுதியே பெங்கில வச்சிடும். நாங்க எம்எப்பிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்பிஏ படிக்க போறோம், இப்ப எரும மாடு மேய்க்க போறோம். 7 கரமும் இப்படி நிக்குது, ஒரு வழியே காணா. எல்லாம் இந்த படத்து கிடக்கெல்லாம் கொஞ்சம் எந்திரிங்க மேடம். ஆனா எந்திரிச்சிருக்கிறவங்களாம் படுக்க சொல்லலாமா? இங்க இருக்க ஆளுகள்லாம் உள்ளூரா வெளியூரானே? வெளியூரா உள்ளூர்காரங்களா? ஏன்னா இப்ப இருட்டுக்குள்ள போக முடியாதுல்ல, அதனால இந்நேரத்தில் போய் கதவை தட்டினா பொண்டாட்டி வையும்னு உட்காந்துருக்க. எது எப்படி இருந்தாலும் ஒன் குரல். ஆமா, மந்திரி மந்திரி என்று ஒரு குரல். நான் எந்திரிச்சு நிற்கும் போது குரலை காணாம். உரலை காணுமா? கோட்டை பெருமாள் கட்டு 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 கட்டும் கட்டும் கட்டும். கோட்டை கருப்பாய். ஆமா, ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிள்ளை. ஆமா, உலக அதிசயத்திலே 7 ஒன்று. நந்தவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் தெலுங்காயே. ஆமா, ஆனால் நான் அழைத்து செல்கின்ற வட்டமெல்லாம் பெண்கள் மட்டுமே ஆடுகிறாளே, எனக்கு ஒரு துணை இல்லை. ஆண்டவா ஆண்டவா 2 அடி உள்ள ஓட்டு நோண்டவாங்க. 2 அடி பத்தாதான். இவன் யாரு இப்படி படுத்துக்கிறேன்? கருக்குளத்து முனி மாதிரி ஆடுறாவன். ஹாய் ப்ரோ, நேர்ந்துக்கிட்டானாடா மாவளக்கு எடுக்கிற மாதிரி. எது எப்படி வயிற்று மாவளக்கா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. காரணம் 7ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல போல்ட்டும் போல்ட்டா 3ஆம் இடத்துல கிரிசும் இருந்ததனால் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. ஆனால் ஒரு தேவதை இந்த வனத்துக்குள்ளே மோகினி போல் சுத்தித்திருக்கிறார். சோசியர் சொன்னார், இந்த வனக்காட்டிலே நீ வனத்துக்குள்ளே ஆடுகின்ற பொழுது மந்திரி அவர்களே, ஒரு அழகுபட்ட பெண், ஒரு தேவதை உன் வாழ்க்கையிலே ஒளி தீபமாக ஏற்ற வருவாள் என்று சொன்னார். கண்ட்ரோல் டேய் தம்பி, முத்துச்சிரிப்பி அண்ணமேனே. இவன் பாடுறா முத்துச்சிரிப்பி மாதிரி இருக்கேன். தம்பி மிஸ்டர் முட்டை பொரிச்சாலி, இங்க கவனிக்கடா. விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களே. ஐயா, என்னத்தை கண்டாங்களோ? ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்க தேனிலே. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி முகந்தா, கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தா. மழை வீழ்ந்தா தானே மண் வாசம்
உன்னை நினைச்சாலே பூவாசந்தா பாறை மேல போத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக என்ன அழகு அடாடா வந்து விட்டால் என் புலாக்களை சரக்கு ஓட்டக்கூடிய முண்டை வந்தவனே ஏய் மோத்த காக்காம மறைக்குது வந்தவனே உனக்கு வெக்கமா ஐயோ அதுவும் போய் போய் உனக்கு சேர்ந்துருக்குதே இந்த வாய்ஸ் நான் எங்கனே கேட்டிருக்கேனே என்ன சொன்னீங்க ப்ரோ ஆம்பளையா அத்தி என் வாழ்க்கையில கல்ல கொண்டு போட்டாங்களே ஏய் இரு பெரைத்தனி முண்டை என்ன மயிர் பாட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது மயத்தை புடுங்க பாட்டு காலையில வா உன்னை இது பண்ண சொல்றேன் கண்ணே என்னென்ன வர வர மடு வத்துதே கண்ணே எதுவும் ப்ராப்பர்ட்டி கிடைக்கலையா மச்சான் உங்களை பார்க்காம எல்லாமே வத்தது மச்சான் அப்படியா காலையில உனக்கு காசு கொடுத்தா தானே மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த குத்துக்கு தானே அறந்தாங்க பக்கம் தூக்கி போட்டு பொழந்தேன் இன்னும் திருந்தலையே நெஞ்சாங்கூட்டின் நீயே நிக்கிறான் இந்த பாட்டுக்கு எவனாவது இப்படி முடங்குவான் கருத்த மச்சான் கையை விட்டு பாரு படு ஆயா ஆயா எடுத்து சொல்றேன் இருங்க ப்ரோ அது சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ ஒரு மயக்கம் முண்ட மோகம் ஏதோ தாகம் நேத்து வர கையை விடல தென்றல் வந்து என்னை தோடும் குஞ்சு வந்து என்னை தேடும் டோட்டல் தமிழ்நாடே ஒன் பாயிண்ட்ல தப்பு பண்ணிருச்சாடா எந்த காட்டு பிறகு திணி முண்டையோ ஓ மூஞ்சில முடிச்சா விடியா காலம் டீ தூள் கிடைக்குமாடி ஆகா அப்படி சிலிப்பி ஆட்டையில என் உடம்புக்கு இறங்குதடி மருதங்குடியாலே மெதுவா தந்தியடிச்சானி ஓ மச்சானி எதையும் சொல்ல துடிச்சானி கையை விட்டான்ன்றியா ஐயா இதை வச்சுக்கிட்டு ஒரு 65 ரூபா கொடுக்குறீங்களா ஐயா 65 ரூபா என்ன கணக்கு மச்சான் ஏ தாய் இந்த கருப்பு குழி ஊரில் உள்ள பொம்பளை ஆளு கூட இதை சேர்த்துக்கங்களேன் எதுக்கு அடுத்து மழை காலம் களை எடுக்க நாற்று போடுங்க பருத்தி எடுக்க உங்களோட சேர்ந்து மிளகாத்தூள் இடிக்க 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு போனா கிளர்க்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரான் ஏன் அப்படியே நீ செஞ்சுட்டாலும் தலை சிலுத்துறோம் வேலை அது மூஞ்சிய பாருங்க தாய் சின்ன பிள்ளைக்கு போட்டுட்டு நீ பாதி வச்சுட்டு போயில போரிங் பவுட்ரப்பா அது மாடு மிதிச்சா எப்படி இருக்கு அந்த போரிங் பவுடர் டப்பா எங்கன்னு என் ஈனப்பைய மகளை அசு முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு அப்புறம் அன்னைக்கு மட்டும் சொன்னா உன் மேல மறிக்கு விழுந்து வாடையா அன்னைக்கு லேசா அதை நினைச்சிருந்தேன் போதையில இருந்தேன் மடவால தொடை இருக்க இந்த சேலைய உள்ள விரிச்சிருந்தாங்க மச்ச ஒன்று அதில் இருக்கு படித்தவனின் திறமை எல்லாம் உள்ள விரிச்சிருந்த சேலை தானே ஏதாவது கிழிஞ்சிருக்கா அளவுக்கு எது வேணாலும் கட்டலாம் ஏ ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் ஆட பாதகத்தி பய மகளை இங்க வர கிழிஞ்சிருக்குப்பா அடி கிறுக்கு சக்காலத்தி மாலை வா வா நீ கிழிச்சா நான் முழுசா கழிக்க மாட்டேன் இரு, இரு. ஏய் நீ மாசமா இருக்க அப்படிலாம் செய்யக்கூடாது நீ மோசமா இருக்க
என்னது ஆட்டு இளங்குடி தொங்கணும் மாதிரி உன் முகத்தை பார்த்துட்டு இந்த ஊர் பொம்பளை ஆளு உரம் காலையில் உன் மூஞ்சில முழிச்சிட்டு போய் தண்ணி தொளிச்சா இந்த வாசை அப்படி கம்மகம்மன்னு. நான் என்ன எதுல குறைச்சலா இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு பூரா இந்த பொண்டாட்டி நினப்பு 230 நாளைக்கு வராது. சோத்தை கரைச்சிக்கிட்டு கஞ்சி அப்படி வைப்ப இது மூஞ்சிதான் வெட்டி நான் அதோட. சரி நீ ஒரு கரகத்தை தூக்கி ஆடுவேன். நீங்க என்ன ஆடாம இருக்க? உன் காலை இறக்குத்தா மூட்டம் போட்டு பாதியில ரைடு வந்து ஓடனேம்மா. அது காலை பாருவே வெளியே இருந்துட்டு காலு கண்ணே அடியா இங்க வா. வாத்தா 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 இங்க வா. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணமா? யாரோட? அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. அதோட சிறுநீரை வந்து அமெரிக்காவுக்கு ஆராய்ச்சி. யாருடி இவ? யாரு நீ? இங்க எதுக்குடி வந்த? கற்பகம் சண்டை வேணாம். ஏண்டி நீ பொம்பளையா? நீ பொம்பளை தானே? பொம்பளைனா கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருக்கணும். அடக்க ஒடுக்கம் இல்லாம என்ன அடக்கத்தை ஆத்துல விட்டுட்டு ஒடுக்கத்தை ஓடையில விட்டுட்டாங்கல்ல? என்னடி இது? இல்ல கற்பகம் என்ன கற்பம் போடா. மாட கட்ட போடா வாடான்னு பேசலாமா? மரியாதை இல்லாம பேசலாமா ஒரு ஆம்பளை? போடாம போடா வாடா ஏய் போடா வாடா போடா வாடான்னு கூப்பிடுறே வரணும்ல. கற்பகம் என் மானம் காத்துல பறக்குது. கற்பகம் மானத்தை காத்துல பறக்க விட்டு. ஏய் டேடி ஏய் இது என்னடி துணிமணில கிழிச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு ஜாலி ஆக்கிட்டியேடா. நீ நானுமா எடியே எடியே மரியா வச்சாளா மறந்து வச்சாளா? ஐயோ மந்திரம் வச்சா மறந்து வச்சாடா. உன் ஜாக்கெட்டுக்குள்ள உள்ள இருக்க குட்டை பிஸ்கட் மிதக்குது. கற்பகம் ஜாலி ஆக்கி நிக்கிற அளவுக்கு அடியே நான் பெத்தேன் பிறந்தேன். எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தையாம் பிறந்தான்னு கண்ணத்துல தான் அடிக்கிறேன் ஒரு நாள் அது கிண்ணத்துல அடிக்கிறேன். அடியே இங்க வா இங்க வா. நீ பொம்பளையா? நீ ஏய் அப்புறம் நான் மிதிச்சடா வச்சுக்க. அடியே காலல இருக்கு. நீ நாச்ச மிதி. அடி கத்தரி காய். எப்படி நீ மட்டும் இவ்வளவு அழகா இருக்க? கொஞ்ச நேரத்துல என்ன கொள்ள தெரிஞ்சாங்க. ராதா ராதா அங்க போகாதே ராதா. அம்மா அவர் நாளா பெரிய ஓலா. உங்களுக்குள்ள சண்டை வேணாம். மரியாதையா போயிரு. நீ தொடாத தயவு செஞ்சு தள்ளி போடி தள்ளி போடி. ஏண்டி ஏண்டி இந்த ஆட்டம் ஆடுற? ஆமா நீனாச்சும் தட்டி அம்மில அரைக்கணும். ஐயோ கருப்பு குடி ஊரே சிரிக்குது. ஏய் போடி, உன்னை பார்த்தா எரிச்சலா வருது. யார பார்த்து போடி. எதுக்கு அடிக்கிற நீ? எதுக்கு தொடுற நீ? எதுக்கு தொடுற? போடி. நீ கிட்ட வராத. ஒண்ணுண்டு வாக்குறேன். ஒண்ணே ஒண்ணா மாறு. அப்படியே என்ன 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 பண்ணுவ? என்னடி பண்ணுவ? யார் ராதா? ராதா ஏன் உடம்பு தெம்புக்கும் இன்னும் 5 உண்டாடி கட்டினா கூட உன்னைய காப்பாத்த வேண்டிய பாரு பாரு என் உடம்பு. என்ன கை என்ன முன்னாடி கைய பிடிக்கும்போது வெற கட்டியா என்ன போச்சு? சார் போட்டு உறிஞ்சிட்டியா? மரியாதை ஓடி போயிரு. இங்க நின்னா வச்சுக்க. என்ன பத்த ராதா? ஒன்னே எதுக்கு நான் பாக்குறேன்? எப்ப வருவே? ஏண்டி ஏய் இப்படிதான் இருப்பியா?
என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். என்னடி பண்ணுவ? அப்படிதான்டே பேசுவேன் நானு. இவன் ஏவி யார் யாரு கற்பகம் அறுப்பு? இவன் ஏவி விட்டுருக்கா உன்னைய. என்னது? ஏவி விட்டுருக்கா. ஏவி விட்டுருக்கா. ஏவி விட்டுருக்கா. மரியாதையா பேசணும். இந்த அகராதில என்கிட்ட வந்து பேசிட்டு என்ன? என்னடி உள்ள முடுக்கான சின்ன பிள்ளை சட்டியை போட்டிருக்க பாதம். ஏய் இங்க வா. பொம்பளை உள்ள பாவாடை கட்டணும் தெரியுமா? பாவாடை கட்டாம என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டியேடி கற்பகம். மூஞ்சில முடிச்சா கற்ப மகள கற்ப. இங்க வாவே. இங்க வா. உன்னை அத்தா இன்னைக்கு பூரா முட்டி முட்டி அழுது உன் வாயை மட்டும் அப்படி வைக்காத. உன் வாய் அப்படியே நீ ஏன் உள்பாவாடை கட்ட மாட்ற? உள்பாவாடை கட்ட உரசதுடி. ஏன் தொடப்புனா நீ நான் அக்கா தங்கச்சி கற்பகம் என்னடி இப்படி அலையுற? உள்பாவாடை இல்லாம இங்க பாருங்க பிளாஸ்டிக்கை ஒட்டி வச்சிருக்கத. எது சேலை? அடியே தெலுங்காயி அமைச்சரே வணக்கம். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கியா? புதன்கிழமை. ஏய் வெள்ளிக்கிழமை. ஒரு நாள் ஆச்சு மாத்துங்க. எல்லா நேரத்துலயும் வெள்ளிக்கிழமை. சரி உனக்கு பிடிச்ச கிழமை சனிக்கிழமை வச்சுக்குவோமா? உனக்கு சனி தானே பிடிச்சிருக்கு? வேண்டாம். அதனால வெள்ளிக்கிழமை தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நந்தவனம் போகணும், ஆடி பாடி விளையாடணும். நந்தவனத்துக்கு நான் வந்ததும் இவ வந்ததும் நீ வந்ததும் இவங்க 4 பேரும் இங்க கூட்டிட்டு வந்ததும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தியா? சரி நந்தவனத்துக்கு அழகு. சரி
குலுங்கும். அத மைக்ல வந்து பாடுங்களே, ஏன் தனியா பாடுங்க? மந்திரி மந்திரி ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பண்ணு சேர விட்டா புள்ள போற. ஏய் அழகு இருக்கு. அமைச்சரே அழகு இருக்காது. ஆமா அழகு இருக்காது. இருந்தாலும் நந்தவனத்துக்கு வந்தமா விளையாண்டமா போனமான்னு இருக்கணும். நந்தவனத்துக்கு நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க. என்னது அப்பா வந்தாருன்னா அடிச்சு போட்டுருவாரு, அடிச்சு போடுவார். அதனால வந்தமா விளையாண்டமா போனமான்னு இருக்கணும். போய் விளையாடலாமா? விளையாடலாமே. தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, பார்த்தாலும் பார்த்து நடி புல்லரங்குமா, பார்த்துக்கிட்டு நிப்ப நடி புல்லரங்குமா, பார்த்தாலும் பார்த்து நடி புல்லரங்குமா, பார்த்துக்கிட்டு நிப்ப நடி புல்லரங்குமா, பார்த்தாலும் பார்த்து நடி புல்லரங்குமா, பார்த்துக்கிட்டு நிப்ப நடி புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, அமைச்சருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல்ல. என்ன வயசு கிழவனா? ஆமா, கிழவ மாதிரி தான் இருக்கீங்க. நான் அப்புறம் பாத்துக்க அப்புறம். நான் நெட்ட பார்த்துட்டு கோவம் தான் வரும். இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால உங்களால ஆட முடியாதுல்ல. அதனால தனித்தனியா ஆடணும். தனித்தனியா தண்ணி போட்டு ஆடிடாதீங்க. ஒவ்வொருத்தரா. அதனால நான் முதல்ல ஆடுவேன். இப்பெல்லாம் அமைச்சர் ஒழுங்கா நந்தவனத்துல ஆடுறது இல்ல, பாடுறது இல்ல, ஓடுறது இல்ல, உட்கார்றது இல்ல. அதனால தனித்தனியா ஆடணும். அதுக்காக தண்ணி போட்டுட்டுலாம் வந்து ஆடக்கூடாது, சரியா? நான் அந்த பழக்கம் இல்ல. விளையாடலாமா? தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா,
நான் ஆடையில மட்டும் அடிக்கவே மாட்டாங்க. யாரு சொன்னது? பக்கமேளத்தை பத்தி குறை நீ சொல்ல. சொல்ற பத்தியா? என்ன சொன்னேன்? எந்த மேடையிலயும் நந்தவனத்துல ஆடுறது இல்ல பாடுறது இல்லன்னு ஆமா. இவங்களாலதான். நான் பாடையில வாசிக்க பக்கமேளத்தை மாட்டேன். நீ குறை சொல்றியா? நான் பக்கமேளத்தை குறை சொல்லலாமா? ஏம்மா அவங்கள நம்பாதம்மா. உனக்கு ஆட தெரியலன்னு சொல்லு. ஆட தெரியாதவங்களுக்கு தெரு கோணல்னு சொன்னாங்க. ஆமா. உனக்கு ஆட தெரியல. எனக்கு ஆட இப்ப அவ எப்படி ஆடுனா? நான் திரும்பவும் ஆடுவேன். அவங்க பொம்பளை பிள்ளைன்னு ஆண்டு பாப்பாங்க. தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தீர்மானம்னா உனக்கு என்னன்னு தெரியாது. மறுபடியும் என் மேலே தப்பு. இப்ப வேணா நீ ஓரம் பண்ணு. மறுபடியும் ஆடுங்க மறுபடியும் ஆடுங்க. பாருப்பா. நல்லா அவிக்கல பாரு. போடு. ஏம்மா அவங்க வாசிக்கிறது உன் காதுல கேக்குதா? அங்க பாருங்க மந்திரி. எங்க வாசிக்கிறா? இங்க வாசிங்க. அங்க பாருங்க. அப்படி. ஐயா நல்லா வாசிக்கிறாங்கயா. எவ்வளவு அருமையா வாசிக்கிறாங்க. ரஞ்சித பத்தி நீ குறை சொல்றியா? அங்க அம்முடைய அழகா இங்க சச்சோ சிரிப்போட வாசி. மேலுக்கு வலிக்காம தூக்கு வலிக்காம வாசிக்க. ஏய், அவன் ஜாமான். ஆமா வலிக்காம வாசிச்சாதான் வருஷம்ல வாசிக்க ஏண்டா முடியும். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கேக்குது காதுல வாசிக்கிறது? நீ சவுட்டு போயலாடா. இல்ல அவன் உத்தமனா இருந்தா நம்ம காதுல கேக்கும். காது அமைச்சர் நீ உத்தமன் தானே? உத்தமன் தானே? யாரு? தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா. நீ ஆடிட்டே வாப்பா. ஆடு மந்திரி. டேய் பொண்ணுடா டேய் அஜித். ஏய் ஏன் நீ அவங்க வாசிக்க நீ ஆடிட்டே வரணும்ல. ஆடிட்டே. நீ ஏன்டா நிக்கிற? பார். எவ்வளவு அருமையா வாசிக்கிறாங்க. ஆட தெரியாது சொல்லு. ஆட தெரியாது. சொன்னது நான் சரிதானே? எனக்கு ஆட தெரியல. ஆமா ஆட தெரியல. உங்களுக்கு 100 ரூபா கொடுத்து கூட்டி வந்திருப்பேன். யாரு? நானா வாசிக்க மாட்டேங்கிறாங்க. கணக்கு ஒலிக்கிறவரு கழுத்துல செயின் போட்டு உட்கார்ந்திருக்காரு பாரு அவரு. தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா. ஏய் இதெல்லாம் வாசிக்காத இருக்கா? பத்தோலி மாதிரி வந்துக்குது அடிக்கடி. அவங்க பத்து வழி இல்ல உனக்கு தான் பைத்தியம் முடிச்சிருச்சு போல. அமைச்சரே திரும்பவும் ஆடுவோம். இன்னும் 2 ஆட்டம். ஆட தெரிஞ்சா ஆடுங்க இல்லைன்னா நந்தவனத்துக்கு வரக்கூடாது சரியா? நான் வரல. தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லேலேலேலேலோ புல்லரங்குமா.
எந்திரிச்சு வா ஏய் நீ ஆடிட்டே இருந்தீனா வாங்க வாசி 3 பேர் ஒரே ஒரு ஆட்டம் ஆடிட்டு அரண்மனைக்கு போறோமா தில்லேலேலேலேலோ புள்ள ரகுவா தில்லேலேலேலேலோ புள்ள ரகுவா இப்படி மாவாட்டுற மாதிரி அந்த ஆட்டத்தை பத்தி அமைச்சரே அதனால இனிமேல் உங்களை வச்சிருந்தோம்னா கல்ல கொண்டு யாராவது நம்மள எரிஞ்சிருவாங்க சரி. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதனால அடியில அப்பா பிடிப்பாரு அப்பா அப்பா வந்து அடிப்பார் அடிப்பார் அதனால யாரு கண்ணிலி மட்டும் அரண்மனைக்கு போயிடணும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து விளையாடலாம் அடுத்த வாரம் புதன்கிழமை வர்றோம் உங்களுக்கு சனி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்